ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாராமெடிக்கல் கோர்ஸ், ஃபார்ம் டி அண்ட் டிப்ளமோ இன் நர்ஸ், இந்த மூணு கேட்டகரிக்கும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்துட்டு நான் நேற்றே வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்பதான் வந்துட்டு நீங்க 12th முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதை பத்தி ரொம்ப அவேர்னஸ் இருக்காது. பட் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இட்ஸ் வெரி ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, கம்ப்யூட்டர் சென்டர் போய் நீங்க அப்ளை பண்ணணும் அண்ட் நோ நீட் டு வெயிட். நீங்க வந்து அங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்ககிட்ட ஃபோன் இருந்தா போதும். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபோன் இருந்தா போதும். ஃபோன்லேயே வந்துட்டு ஈஸியா வந்துட்டு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து என்ன பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா சொல்லித்தரேன். அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்ம் யூடியூப் சேனல். இப்பதான் என்னுடைய சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஸோ இதுக்கு அப்புறம் என்ன வீடியோ வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் பெஸ்ட் காலேஜ் வந்து எது, பிஃபார்முக்கு வந்து பெஸ்ட் காலேஜ் எது, ஸோ பிஎஸ்ஏ பிசிசிஎன் அசிஸ்டன்ட் வந்து பெஸ்ட் காலேஜ் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ அப் டு உங்களுடைய கவுன்சிலிங் வரைக்கும் வந்துட்டு என்னோட கைடன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண அப்படின்னா டிஎன் மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்டர் பண்ணி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த ஹோம் பேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஓகே, அந்த ரன்னிங் நோட்டிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டைரக்டா வந்துட்டு அப்ளிகேஷன் லிங்க் குள்ள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போகும். ஓகே, ஸோ அதுல 4 விதமான கோர்சஸ் வந்துட்டு தனித்தனியா அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை கிளிக் பண்ணுங்க. டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை கிளிக் பண்ணுங்க. ஃபார்ம் டி கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபார்ம் டி கோர்ஸ் வந்து இன்னொரு தனியா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு தனியா ஒரு கிரீன் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு சொன்னா ஸோ நம்ம பி ஃபார்ம்ல லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் லைக் ஃபார்ம் டில வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா டைரக்டா 3வது வருஷம் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பி ஃபார்ம் முடிச்சவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இங்க கவுன்சிலிங் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த விதமா போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ மேக்ஸிமம் நம்பர் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா பாராமெடிக்கல் கோர்ஸ் தான் போவீங்க. சோ அதனால வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா நான் சொல்லி தர போறேன். ஓகே, சோ இங்க வந்துட்டு கமென்ஸ்மென்ட் டேட் 6/6/2025 அண்ட் லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் 7/7/2025 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. இங்க கிளிக் ஹெர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க கிளிக் பண்ணுங்க. இல்ல நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க ஒரு 6 ஸ்டெப் தான், ரொம்ப அவ்வளவு பெரிய ஸ்டெப்ஸ்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிடிஎஃப் வந்து பெர்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ எஸ், அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபில் பண்றது அப்லோட் டாக்குமெண்டேஷன் அண்ட் மேக் ஏ பேமெண்ட். அவ்வளவுதான், 3 ஸ்டெப் தான். இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் வந்து வெரி சிம்பிள். ஓகே, இங்க வந்து பிளிங்கிங் ஆகக்கூடிய இந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வரும். ஓகே, பாராமெடிக்கல் கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த பர்பஸ்க்கு எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த டொமைன் தான் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதனால ஓகே, குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். ஓகே, நீங்க என்ன குவாலிஃபை பண்ணிருக்கீங்க, HSC, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய குவாலிஃபைட் இயர், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய வெதர் ஃபர்ஸ்ட் +1 பாஸ் ஆர் நாட், அதை வந்து எஸ் தான் எல்லாருமே இருக்கீங்க. லாகின் ஐடி என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நான் தினகரன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர், உங்களுடைய கையில என்ன ஃபோன் நம்பர் வச்சிருக்கீங்க அந்த நம்பர் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுங்க. ஸோ நிறைய பேருக்கு ஃபோன் இருக்காது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா போய்க்கிங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ், ஓகே, இமெயில் அட்ரஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்காது. இல்லாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுங்க. இதுதான் வந்துட்டு உங்களோட லைஃப் லாங்கா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூடவே இருக்கக்கூடிய இமெயில் ஐடியா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அவங்க இந்த இமெயில் வயா அதர்வைஸ் இந்த ஃபோன் நம்பர் வயா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட இமெயில் வந்துட்டு பெர்ஃபெக்டா கிரியேட் பண்ணிட்டு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஒரு லெட்டர் பெருசாகும், மீன்ஸ் பி. ஓகே, அண்ட் ஒன் சம் அட் அராஸ்டிக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு சம் சிம்பிள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். ஓகே, அது மாதிரி இங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களுடைய நேம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, சப்மிட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓடிபி வந்துட்டு வரும். ஓகே, ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் ஓடிபி போன்ல பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகே, அவ்வளவுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்
எங்க வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க வந்துட்டு வந்துருங்க. ஆட்டோமேட்டிக் இங்க வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ என்னோட நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சைன் இன் கொடுக்குறேன். ஓகே, சைன் இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களோட நேம் ஆட்டோமேட்டிக் டைப் பண்ணிட்டோம் அண்ட் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஃபாதர் நேம் அண்ட் நேஷனாலிட்டி அண்ட் நெக்ஸ்ட் தென் உங்களுடைய நேட்டிவிட்டி அண்ட் ரிலீஜியன் அண்ட் ஃபாதர் நேம், மதர் நேம், கம்யூனிட்டி, காஸ்ட் நேம், பிளேஸ் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், பிளட் குரூப் அண்ட் உங்களுடைய ஆதார் கார்டுல வந்துட்டு என்ன நேம் இருக்கு அதை வந்து என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இது ரொம்ப 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 முக்கியமானது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இஷ்யூ பண்ணாங்க அண்ட் தாலுக்கு என்ன அண்ட் நெக்ஸ்ட் இஸ்யூங் அத்தாரிட்டி யாரு, இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நோ நீட் டு ஒரி அபவுட் தட். ஓகே, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அண்ட் டேட் ஆஃப் இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் பண்ணிருங்க. டைப் பண்ண உடனே அது கீழே வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஓகே, உங்களோட அட்ரஸ், வில்லேஜ், தாலுக், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோடு அண்ட் அது கீழே உங்களுடைய சம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுல எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் ஆர்த்தோபெடிக்கலி பிசிக்கலி டிசபிலிட்டி எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல வந்து எஸ் அப்படின்னு சொன்னா எஸ் கொடுத்துருக்கோம், நோ அப்படின்னு சொன்னா நோ கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு கிரீன் கலர் பட்டன் இருக்கும். ஓகே, அந்த பட்டனை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் அதான் வந்து என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிருங்க. ஓகே, ஸோ அடுத்த பார்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் வரும். ஓகே, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஸ்டடி 6th 7th 8th 9th 10th 11th 12th இன் தமிழ்நாடு எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டடி 6th 7th 8th 9th 10th 11th இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் ஆர்டி. ஸோ நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எஸ் கொடுத்துருங்க. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல அப்படின்னு சொன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் ஸ்கூல் ஸ்டடி, ஓகே, இயர் ஆஃப் பாசிங், ஓகே, அண்ட் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த இயர்ல படிச்சு முடிச்சீங்க, உங்களுடைய ஸ்கூல் நேம் என்ன, ஸ்கூல் டைப் வந்துட்டு என்ன, ஓகே, அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட், எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு தான் கொடுத்துருப்போம் எல்லாமே. ஸோ அதனால வந்து தமிழ் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்க நீங்க வேற இடத்துல படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நோ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டு ஒரிஜினா இருப்பாங்க, நிறைய வெளியே கர்நாடகா படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நோ கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 12th இங்க 11th இங்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிருங்க. ஓகே, அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அந்த ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது ரொம்ப 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 முக்கியம். ஓகே, அதாவது இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த லிங்க்குள்ள போய் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இது இல்லாம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் கண்டிப்பா இருக்கும். அண்ட் +1 மார்க் ஷீட் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓகே, எல்லாத்தையும் பிரச்சனை இல்ல. HSC மார்க் ஷீட் அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகே, டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேண்டிடேட் ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து பிடிஎஃப்ல வந்து கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் கேண்டிடேட் பர்த் சர்டிஃபிகேட் இல்லாட்டி பிரச்சனை இல்ல. ஓகே, அதை பத்தி பிரச்சனை கிடையவே கிடையாது. ஓகே, பட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா தேவையில்லை. ஓகே, பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப மூணு முக்கியமானது. பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் அஸ் அண்ட் நேட்டிவ் சர்டிஃபிகேட். இந்த 3 சர்டிஃபிகேட் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இந்த அப்ளிகேஷன் போட முடியும். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. அடுத்து வந்துட்டு மூணாவது ஏ அப்படின்ற ஆப்ஷன் வந்து என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு வரும். அதுல வந்து அகடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ண அப்படின்னா கொடுக்கணும். ஓகே, அதுல குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், நேம் ஆஃப் த கோட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அண்ட் அண்டர் கோயிங் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ நீங்க ஏதாச்சும் வந்து கோர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்ல எதுவும் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கோர்ஸ் வந்து படிச்சு முடிச்சீங்க இல்ல எந்த கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகே, நீங்க 12th தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்க படிக்கல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா நோ போட்டுருங்க. ஓகே, அண்ட் குரூப் கோட், ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருங்க. அண்ட் குவாலிஃபைங் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா அப்டேட் ஆயிரும். அண்ட் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும். ஓகே, அண்ட் பாஸ்ட் ஆல் த சப்ஜெக்ட் ஆஃப் HSC ஆர் ஈக்குவல் எக்ஸாமினேஷன் இன் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட். ஓகே, அதாவது கண்டிப்பா 12th வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ அந்த பாஸ் பண்ணதையும் அவங்க வந்து கேட்கறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்களா இல்ல பாஸ்ட் சம் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் செகண்ட் அட்டெம்ப்ட்ல கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா செகண்ட் அட்டெம்ப்ட் கிளிக் பண்ணணும். மூணாவது பாஸ்ட் சம் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் தேர்ட் அட்டெம்ப்ட், பாஸ்ட் சம் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் மோர் தென் தேர்ட் அட்டெம்ப்ட். நீங்க 4வது அட்டெம்ப்ட் 5வது அட்டெம்ப்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நோ கொடுத்துருங்க. இதுக்கு வந்துட்டு நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு 3B. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சப்ஜெக்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, எந்தெந்த குரூப் வந்துட்டு இருக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தா ஸோ இந்த கோர்சஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கண்டிப்பா வந்துட்டு இருக்கணும். ஸோ அதர்ஸ்ல வந்துட்டு நீங்க மேத்தமெட்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் போடுங்க. இல்ல மேத்தமெட்டிக்ஸ் இல்ல வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதர்ஸ் சொல்லிட்டு என்ன கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர். ஓகே, அண்ட் இங்கே வந்துட்டு அதே தான் சேம் ரிஜிஸ்டர் நம்பர் தான். ஓகே, அண்ட் மந்த். ஓகே, சப்ஜெக்ட் என்ன மந்த் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா மந்த். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் இயர், எந்த இயர்
மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு எவ்வளவு, அதாவது இங்க வந்துட்டு எதுக்கு வந்துட்டு இங்க மந்த் இயர்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் வச்சிருப்பாங்க. சரி, அரியர் மீன்ஸ் அட்டம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மந்த் வேரி ஆகும், இயர் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. Okay, இதெல்லாம் வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த இதுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா அதை வந்துட்டு போட்டுக்காங்க. ஓகே, ஸோ எந்த மந்த் அண்ட் இயர் எப்போ, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, அப்டேன் மார்க் எவ்வளோ, எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா ஈஸியாக வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் அடிஷனல் டீடைல்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ அந்த அடிஷனல் டீடைல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ உங்களுடைய மதர் டங் என்ன, ஓகே, இங்கிலீஷ் ஆர் குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா. ஸோ அண்ட் உங்களுடைய நேட்டிவ் வந்துட்டு கார்பரேஷன் ஆர் முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து ஆர் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்குறாங்க. வில்லேஜ் பஞ்சாயத்து மேக்ஸிமம் இருக்கீங்க. ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே, என்ன வந்துட்டு இங்கிலீஷ் வேணுமா உங்களுக்கு தமிழ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்க என்ன மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து தமிழ் மீடியம் தான். ஸோ அதனால சிவிக் ஏரியா ஆஃப் த லாஸ்ட் ஸ்கூல் ஸ்டடி. ஓகே, ஸோ நீங்க படிச்ச ஸ்கூல் வந்துட்டு அது எங்க இருக்கு, கார்பரேஷன்ல இருக்கா, முனிசிபாலிட்டி இருக்கா, டவுன்ஷிப் இருக்கா, டவுன் பஞ்சாயத்துல இருக்கா, ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன, அப்பா வந்துட்டு ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் உங்களுடைய ஆனுவல் இன்கம், ஓகே, உங்களுடைய அப்பாவோட ஆனுவல் இன்கம் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, பிலோ 1 lakh அண்ட் பிலோ 1 lakh to 2 lakhs அண்ட் பிலோ, சாரி, 2 lakhs to 2.5, 2.5 to 6 lakh உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்ல எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், உங்களுடைய ஃபேமிலியில நீங்க தான் முதல் பட்டதாரியா ஆக போறீங்க அப்படின்னு சொன்னா எஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஓகே, மை பிரதர் சிஸ்டர் அவைல்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன். ஓகே, என்னுடைய பிரதர் சிஸ்டர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னு சொன்னா எஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுக்குங்க. பட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எஸ் கொடுங்க. அப்போ இங்க வந்து என்ன பண்ணுங்க நோ கொடுங்க. அண்ட் இங்க applied for course and application cost, applied for paramedical degree course and 500 rupees. Okay, I am also willing to apply for PharmD courses. நீங்க PharmD courses வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு சேர்த்து வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா 1500 வந்து என்ன பண்ணணும் வரும். ஓகே, இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னா கிளிக் எடுத்து விட்டுருங்க. ஸோ ரிமைனிங் 500 தான் வரும். ஓகே, ஸோ டோட்டல் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மதர் டங் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க தமிழ். ஓகே, ஸோ அங்க வந்து தமிழ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுங்க. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இதுதான். இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்றத விட கொஞ்சம் வந்துட்டு நம்மளை கொஞ்சம் கடுப்பேற்றக்கூடிய ஏரியா வந்துட்டு இது. ஓகே, இங்க அப்லோட் போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இங்க வந்துட்டு உங்களுடைய போட்டோ வந்துட்டு ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். அண்டு 50 கேபில இருந்து 100 கேபிக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அண்டு 35 எம்எம்ல இருந்து 45 எம்எம் வரைக்கும் வந்து என்ன பண்ண அப்படின்னா இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய போட்டோவை 35 எம்எம் இன்டூ 45 எம்எம் அப்படின்ற ஆன்லைன் கன்வெர்ட்டர் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அது மூலமா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஜேபிஜி ஃபார்மேட் அண்டு 50 கேபி டு 100 கேபி அதை வந்துட்டு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செலக்ட் போட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லோக்கல் ஃபைலுக்கு வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி. ஓகே, லோக்கல் ஃபைலுக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னா போகும். ஸோ லோக்கல் ஃபைல் போனதுக்கு அப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அப்லோட் சிக்னேச்சர் இங்க வந்துட்டு 25 எம்எம் இன்ட்டு 60 எம்எம் ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். அண்ட் இது வந்துட்டு 10 கேபில இருந்து 40 கேபிக்குள்ள தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இருக்கணும். நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய போட்டோ இங்க வந்துடும். அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னா இங்க வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் நான் வந்து இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்னு அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஓகே, செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னா இங்க 10th இருக்கு. ஓகே, 10th வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, 10th ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து என்ன பண்ணிட்டு அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஃபைல் அப்லோடட் அண்ட் கிளிக் டு சி அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க ஃபைல் அப்லோட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது மாதிரி நீங்க எத்தனை டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்டு ரொம்ப முக்கியமானது இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு பிடிஎஃப் தான் இருக்கணும். அண்டு 3 MPக்கு வந்துட்டு கீழே இருக்கணும். அதை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அண்டு +1 மார்க் ஷீட், அதாவது 11வது வகுப்புக்குரிய மார்க் ஷீட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க அப்லோட் பண்ணுங்க. HSC 12th மார்க் ஷீட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்டு ஆதார் கார்டு அண்ட் பர்த் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் பேரண்ட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு. அதாவது இங்க ஸ்டார் போட்டுருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரிமைனிங் ஸ்டார் இல்லாத வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணல அப்படின்னு சொன்னா உங்களை அதை வந்து என்ன பண்ணிக்கிற மாட்டாங்க அப்படின்னா ஈஸியா வந்து நெக்ஸ்ட் போயிடும். ஓகே, இந்த ஸ்டார் போடுறது வந்து கண்டிப்பா வந்து நீங்க அப்ளை பண்ண ஆகணும். ஓகே, நீங்க எஸ்எஸ்எல்சி மார்க்ஸ் இஸ் நெசசரி, +2 மார்க்ஸ் வந்து தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நாங்க படிக்கும் போது +2 வந்துட்டு எங்களுக்கு மார்க் ஷீட் வந்து இல்ல. ஓகே, ஸோ அதனால வந்து அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஸோ HSC கண்டிப்பா அப்ளை பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கேண்டிடேட் ஆதார் கார்டு கண்டிப்பா அப்ளை பண்ணணுமா. அண்ட் கேண்டிடேட் பர்த் சர்டிஃபிகேட் அது வந்துட்டு கம்பல்சரி கிடையாது.
நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும் அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அங்கே எஸ் கொடுத்தேன். ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வரும். நீங்க அங்கே நோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அங்கே வராது. ஓகே. அண்ட் பேரண்ட் ஆதார் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துடும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியூல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. உங்களுடைய இஎம்எஸ் ஐடி நம்பர் அண்ட் ஹெச்எஸ்சி இயர் பாசிங் நேம் பேரண்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் நேஷனாலிட்டி ரிலீஜன் மதர் டங் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே ஒரு கிளிக் இங்கே ஒரு கிளிக். ஓகே. அதாவது இப்போ நீங்கள் வந்து இஃப் ஐ ஃபெயில் டு ப்ரொடியூஸ் எனி நெசசரி டாக்குமெண்ட் அட் எனி காஸ்ட் கவுன்சிலிங் அட்மிஷன் எனி ராங் இன்ஃபர்மேஷன் பர்மிஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஐ அவார்ட் த செலக்ஷன் கமிட்டி ஹஸ் ரைட்ஸ் அண்ட் டிஸ்குவாலிஃபை மீ அண்ட் ரிமூவ் ஃப்ரம் திஸ் இயர் அட்மிஷன் அண்ட் மெரிட் லிஸ்ட். ஓகே. நீங்கள் வந்து ஏதாச்சும் நம்ம தப்பாக ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா இந்த அட்மிஷன்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம் எடுத்து விட்டுலாம் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எஸ் கொடுத்துலாம். அதுக்கப்புறம் எடிட் அப்ளிகேஷன் மறுபடியும் நீங்கள் ஏதாச்சும் தப்பு போட்டுங்க அப்படின்னு எடிட் அப்ளிகேஷன் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும் இந்த மாதிரி. ஓகே. நேம் அண்ட் கம்யூனிட்டி ஜெண்டர் அண்ட் உங்களுடைய ஹெச்எஸ்சி அண்ட் ஃபோட்டோ அண்ட் இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது ஆன்லைன் பேமெண்ட் மேக் ஏ பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அண்ட் எடிட் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏதாவது தப்பா இருந்துச்சு அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. நீ இப்போ மாத்தல அப்படின்னு சொன்னா வேற எந்த டைம் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா மாற்ற முடியாது. ஓகே. அண்ட் மேக் ஏ பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ மேக் ஆப்ஷனில் வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆர் யூனியன் பேங்க் எஸ்பிஐ பேங்க். ஸோ செலக்ட் எனி ஒன் த ஃபாலோயிங் கேட்வே நாட் பே மோர் தென் ஒன்ஸ். ஓகே. ஒன்லி ஒன் டைம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பே பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இஸ் நாட் ரீஃபண்டபிள். ஓகே. ரீஃபண்டபிள் எதுவும் கிடையாது. ஓகே. எஸ்பிஐ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ்பிஐ வந்துட்டு பேமெண்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா போகுது. ஸோ உங்களுடைய கார்டு நம்பர். ஓகே. உங்களுடைய கார்டு நம்பர் உங்களுடைய ஏடிஎம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கார்டு நம்பர் வந்து என்ன பண்ணிக்கணும்னா இது பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பேடிஎம் ஆர் ஏடிஎம் யூபிஐ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. உங்களுடைய யூபிஐ நம்பர் யூபிஐ கியூஆர் நம்பர் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ண தெரிஞ்சு அப்படின்னா பண்ணுங்க. இல்ல பண்ண தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம். ஓகே. லேட்டர் ஆல்சோ. ஓகே. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் பண்ணது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே. அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஐ வில் ட்ரை டு டேக் தட் வீடியோ ஆல்சோ. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.